அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி. நான் சென்னையிலிருந்து பேசுகிறேன். ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் நம சிவாய வாழ்க. நல்லவை அறிய இறைவா போற்றி. சிவாய நமக. இப்போ நான் என்ன பற்றி சொல்ல போகிறேன்னா, இன்று நான் சொல்லக்கூடியது 12, அதாவது 12 லக்கணம் இல்லை 12 ராசிக்காரர்கள் எதுவாக இருந்தாலும் பொருந்தும், கருத்தில் கொள்ளுங்கள். ஆனால் மெயினாக இது லக்கணத்துக்கு தான் பொருந்தும். ராசியின் அடிப்படையில் கால்வாசி பொருந்தலாம், அதை கருத்தில் கொள்ளுங்கள். லக்கணத்தின் அடிப்படையில் அதாவது எப்படின்னா 100க்கு 80% பொருந்தக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குது. என்னுடைய சிந்தனைக்கு தோணியதையும் நூலில் இருக்கும் கருத்தின் அடிப்படையிலையும் நான் பார்த்த ஜாதகத்தின் அடிப்படையிலையும் இந்த 12 லக்கணங்களுக்கும் எப்படி பயன்கள், எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த வேலையை செய்யணும் நான் சிறு குறிப்பு எடுத்து எழுதி வைத்து உங்களுக்கு இப்போ நான் அது சொல்கிறேன். அது எந்த அளவுக்கு உங்களுடைய ஜாதக கட்டத்தில் பொருந்தது என்பதை நீங்கள் பார்த்து பயனடையலாம். அதுக்கு ஏற்றா போல் உங்களுக்கு எந்த கிரகம் தீமை செய்யோ எந்த கிரகம் நல்லது செய்யோ என்று இப்போ நான் கூறுற அடிப்படையில் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் அந்த கிரகம் எந்த இடத்தில் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு ஏற்றாப்போல் நீங்களே உங்களுடைய அமைப்பை மாற்றிக்கொள்ளலாம். அந்த கருத்தின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சிறப்பானதாகவும் அமையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்து நீங்கள் அனுபவிங்க. இப்போ நான் ஒரு லக்கணத்துக்கு சொல்கிறேன். அதனுடைய லக்கணத்தின் சிறப்பு உங்களுக்கு நீங்கள் பார்க்க உங்களுக்கு புரியும். முதல் லக்கணம் மேச லக்கணம். இவங்களுக்கு சனி பகவான் மிகுந்த துன்பத்தை தரக்கூடியவர். கருத்தில் கொள்ளுங்க. சனி பகவான் மேச லக்கணக்காரங்களுக்கு மிகவும் துன்பத்தை தரக்கூடியவர். சனி பகவான் இந்த ஜாதகர்களுக்கு வீடு, பொருள், நிலம் இதெல்லாம் தந்தாலும் அவருக்கு ஆயுளை குறைத்து விடுவார். கருத்தில் கொள்ளணும். இதெல்லாம் கொடுத்தாலும் ஆயுளை குறைத்து விடுவார். மேலும் சனி பகவான் 1, 5, 9 என்னும் திரிகோண ஸ்தானத்தில் நின்றால் ஜாதகருக்கு நல்ல யோக பலன் உண்டு. சனி பகவான் இவருக்கு மிகவும் கொடும் பாவியாக வந்தாலும் 1, 5, 9 சனி பகவான் இருந்தால்னா கருத்தில் கொண்டுங்க மிகவும் சிறப்பான வாழ்க்கை அமையும், மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமையும், பொருளாதாரம் உயரும், ஆயுளும் நீண்ட ஆயுள் கருத்தில் கொள்ளுங்க. இதற்கு மாறாக அவர் 1, 4, 7, 10 என்னும் கேந்திர ஸ்தானத்தில் நின்றால் கெடுபலனே தருவார். கருத்தில் கொள்ளுங்க. சனி பகவான் மேச லக்கணக்காரங்களுக்கு 1, 4, 7, 10 என்ற கேந்திர ஸ்தானத்தில் நின்றால் கெடுபலனே தருவார். கருத்தில் கொள்ளுங்க. இந்த ஜாதகருக்கு சனி, அதாவது உங்கள் லக்கணத்துக்கு அடிப்படையில் சனி பகவான் உங்களுக்கு சுபரா, அதாவது நல்லது செய்யக்கூடியவராக இருந்தானா மிகவும் சிறப்பான பலனை எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்திலிருந்து செய்வார். அதே போல் இந்த கேந்திரத்தில் இருக்கக்குள்ள அதனுடைய தாக்கம் குறையும். சனி பகவான் உங்களுக்கு சூப்பராக வந்தால் அதன் அடிப்படையில் மேச லக்கணக்காரங்களுக்கு சனி பகவான் தான் மெயின். நீங்கள் உயர்ந்திருக்கிறதுக்கும் தாழ்ந்திருக்கிறதுக்கும் மேச லக்கணத்தை பொறுத்த மட்டும் சனி பகவான் தான் மெயின். அதை மேச லக்கணக்காரங்கள் கருத்தில் கொள்ளுங்க. 2வது லக்கணம் ரிஷப லக்கணம், 3வது லக்கணம் மிதுன லக்கணம். இவங்க 2 பேருக்கும் ஒரே இதுதான். அதாவது இவங்களுக்கு குரு பகவான் தான் நல்லது செய்கிறவரோ கெட்டது செய்கிறவரோ அதை கருத்தில் கொள்ளுங்க. அதனால 2 பேருக்கு சேர்த்து சொல்கிறேன். ரிஷபம் மிதுனம் லக்கணம் கருத்தில் கொள்ளுங்க. குரு பகவான் 1, 4, 7, 10 என்னும் கேந்திர ஸ்தானத்தில் நின்றால் அவரால் ஏற்படும் தீய பலன்கள் மிகவும் அதிகம். ரிஷப மிதுன லக்கணக்காரங்களுக்கு குரு பகவான் கேந்திரத்தில் நின்றால் அவரால் மிகவும் தீய பலன்கள் தான் ஏற்படும். கருத்தில் கொள்ளணும். இதை அதிர்ஷ்ட தோசை என்பார்கள். ஏன்னா கேந்திரன்னா அதிர்ஷ்டம். குரு பகவான் இந்த ரிஷபம் மிதுனத்துக்கு நிற்கக்குள்ள அது தோஷமாக பாருது. அதனால இது அதிர்ஷ்ட தோஷம் என்று முன்னோர்களாலும் நூல்லையும் அப்படி தான் போட்டிருக்காங்க. கருத்தில் கொள்ளணும். இவங்களுக்கு குருவும் சந்திரனும் இணைஞ்சி 1, 5, 9 என்னும் திரிகோணத்தில் நின்றால், அதாவது குருவும் சந்திரனும் இணைந்தால் அது குரு சந்திர யோகமாக அமைக்கப்படும். அதுவும் ஒரு மனிதனுடைய முக்கியமான கட்டமான திரிகோணம் 1, 5, 9 குரு பகவான் நின்றார்னா
மிகவும் சிறப்பான பலனை அந்த ஜாதகருக்கு தருவார். உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது ரிஷபம் மிதுனம் குரு பகவான் எங்கே இருக்கிறார் பார்த்து இப்போ சொன்ன அடிப்படையில் நீங்கள் அதை அதாவது அவரை பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கு 1, 4, 7, 10 இருந்தால் நீங்கள் இந்த குரு கோயிலுக்கு குரு எங்கே இருக்கிறாரோ அந்த கோயில் பக்கத்திலே இருந்துச்சுன்னா போய் சிவன் கோயிலில் கண்டிப்பாக குரு இருப்பார். குரு பகவானை வணங்கலாம். இல்லை வந்து தனியாக இருக்கும், அதாவது நவகிரகம் கூட இல்லாமல் சிவன் கோயிலில் தனியாக வச்சுருப்பாங்க. அவர்கிட்ட வேலைக்கிழமையில் போயிட்டு உங்கள் குறைகளையும் அதாவது அவருக்கு பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணி செய்தால் உங்கள் குறைகள் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். உங்களுடைய லக்கணத்தின் அடிப்படையில் இந்த ரிஷபம் மிதுனம் லக்கணக்காரர்கள் குரு பகவான் எங்கே இருக்கிறார் சொல்லி கருத்தில் கொள்ளுங்கள். 3வது லக்கணம் கடல் லக்கணம். இவருக்கு அந்த கடல் லக்கணக்காரனுக்கு மிகவும் கொடும்பாவி சுக்கிரன், கருத்தில் கொள்ளணும். மிகவும் கொடும்பாவி சுக்கிரன். ஆனால் சுக்கிரன் 5ல் நின்றார்னா அவங்களுக்கு மிகவும் அற்புதமான பலனை தருவார். விரைவில் திருமணம் நடக்கும். திருமணம் ஆன கையோடைய அடுத்த வருஷமே குழந்தை பிறக்கும். ஏழ்மையாக இருந்தாலும் உயர்ந்த நிலைக்கு போவாங்க. நல்லா வசதியாக இன்னும் வாழ்க்கை அவங்களுக்கு காத்திருக்குது, கருத்தில் கொள்ளணும். ஆனால் அதுக்கு மாறாக வேறு எந்த கட்டத்தில் இருந்தாலும் மிகவும் கொடுமையான பலனே அவங்களுக்கு நடக்கும். அதே போல் இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா மேசம்தான் முதல் லக்கணம் காலபுருஷன் தத்துவப்படி. 4வது ராசியாக அதை 4வது லக்கணமாக கடக லக்கணம் வரும். அப்போ 11 கடக லக்கணத்துக்கு 11வது இடம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான் வருவார். அதனால தான் அது வந்து நம்மளுக்கு லாபஸ்தானம் பாக்கியஸ்தானம். அந்த இடத்துல வரக்குள்ள சுக்கிர பகவான் 11 பொருளாதாரத்தையும் கெடுத்துருவார், வாழ்க்கை தரத்தையும் குறைத்திடுவார். வாழ்க்கையில் தந்தை தாயால் மிக உயர்ந்த இடத்துக்கு போயிருந்தாலும் அந்த ஜாதகர் தனியாக ஒரு முயற்சி எடுத்து ஒரு தொழில் ஆரம்பித்தார்னா அதில் அவர் வைத்திருந்த அனைத்து பொருளையும் இழந்து, அதாவது எப்படின்னா அனைத்து பொருளும் விரயம் கருத்தில் கொள்ளணும். சுக்கிர பகவான் 1, 5, 9 என்னும் திரிகோணத்தில் நின்றால் சிவபெருமானின் அருளால் தனம், அதாவது பணம், வாகன யோகம் கைக்குடியோருன்னு புலிப்பாணி சித்தர் நூலில் போட்டுக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் பார்த்த ஜாதகத்தின் அடிப்படையில் சுக்கிர பகவான் 5வது இடத்தில் இருக்கிறவங்க மட்டுமே சிறப்பாக இருக்கிறாங்க. அதுக்கு மாறாக சுக்கிர பகவான் மாறி இருக்கிறதெல்லாம் அவங்க பின்வில் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. பல பேர் வேலையை 10 நாள் 15 நாள் கூட அவங்களால பார்க்க முடியல. மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த கடகலக்கணக்காரர்கள் சுக்கிர பகவானால். அவர்கள் இந்த சுக்கிரனை நினைத்து இந்த சுக்கிரன் காயத்ரி மந்திரங்குது அதை வணங்கலாம். இல்லைன்னா டெய்லியும் காலையில் எழுந்தவுடன் 108 தடவை ஓம் சிவாய நமக என்ற மந்திரத்தை டெய்லியும் காலையில் எழுந்தவுடன் கூறிட்டு மீதி அவங்களுடைய வேலைகள் தொடர்ந்தால் அவங்களுக்கு மிகவும் சிறப்பான பலன் கிடைக்கும். ஏன்னா கடக லக்கணத்துக்கு சிவபெருமான் சிவப்பான பலனை தருவார், கருத்தில் கொள்ளணும். கடக லக்கணத்தில் குரு அங்கே தான் உச்சமாகிறாரு. குருவையும் வணங்கினாலும் அந்த பலன் கிடைக்கும், கருத்தில் கொண்டு கடக லக்கணக்காரங்கள் இந்த அதாவது இவங்க இதன் பயனை நீங்கள் பெறலாம். 4வது லக்கணம் சிம்ம லக்கணம். இவங்களுக்கு நல்லது செய்யறதும் கெட்டது செய்யறதும் அதாவது செவ்வாய் பகவான் தான், கருத்தில் கொள்ளணும். எது இருந்தாலும் செவ்வாய் தான். செவ்வாய் 1, 5, 9 என்னும் திரிகோணத்தில் நின்றால் நல்ல யோகம் கிடைக்கும். அதே போல் பொன்பொருள் சேரும், அரசாங்க உதவி கிடைக்கும், நல்ல வசதியான வீடு கட்டுவார், மதிப்பும் மரியாதையோடு சிறந்து வாழலாம். அவங்களுக்கு இந்த யோக பலனையே தருவார் செவ்வாய் பகவான் 1, 5, 9 இருந்தால். மற்ற ஸ்தானங்களில் நின்றால் மிகுந்த துன்பத்தையும் கஷ்டத்தையும் மன வருத்தையும் தருவார், கருத்தில் கொள்ளணும். சிம்ம லக்கணத்துக்கு செவ்வாய் தான் மெயின். அவர் உங்கள் ஜாதக கட்டத்தில் 1, 5, 9 இருக்காரான்னு சொல்லி பார்த்துங்க. அப்படி இருந்தால் மிகவும் சிறப்பு. மாறாக வேற கட்டத்தில் அமைந்திருந்தால்னா செவ்வாவால் உங்களுக்கு பாதிப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால செவ்வானாவே முருகர் தான், கருத்தில் கொள்ளணும். முருகர் வழிபாடை, அதாவது முருகர் நாமம் இப்போ ஓம் சொல்லி இருக்கக்குள்ள அதை காலையில் எழுந்த உடனே ஒரு 9 முறை
நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா மிகவும் சிறப்பு. செவ்வாயுடைய அருள் கிடைக்கும். அவரால் எந்த செவ்வாய் பகவானால் எந்த பிரச்சனை வந்தாலும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அமர்ந்துட்டு, இல்லை உங்களுக்கு உறக்கம் வரணும்னா உறங்கினா கூட மிகவும் சிறப்பு. உங்களுடைய தோஷங்கள் எல்லாம் அந்த கோயிலில் நீக்கப்படும். சிம்ம லக்கணத்தை பொறுத்த மட்டும் முழுக்க முழுக்க முருகப்பெருமான் தான். கருத்தில் கொள்ளுங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் வணங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. 5ஆம் லக்கணம் கன்னி லக்கணம். கன்னி லக்கணத்துக்கு அதாவது கொடும்பாவியாகவும் நல்லது செய்யக்கூடிய குரு பகவான் தான். அதன் அடிப்படையில் தான் கன்னி லக்கணக்காரனுடைய வாழ்க்கை அமையும். குரு பகவான் மிகுந்த அதாவது குரு பகவான் வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாக வந்துட்டார்னா மிகுந்த துன்பத்தை தருவார். பூர்வீக சொத்து நாசம், நிலத்தில் நாசம், கையில் பொன் பொருட்கள் சேராது, வேலை பறிபோகும், வேலை இல்லாமல் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். கருத்தில் கொள்ளணும். குரு பகவானும் சந்திரனும் 1, 5, 9 திரிகோணங்களில் நின்றால் நல்ல யோகம் தரும். அதாவது கன்னி லக்னக்காரங்களுக்கு குரு பகவான் சந்திரனோடு இணைஞ்சிருக்கணும். இப்போ குருவும் சந்திரனும் இணைஞ்சிருக்கலாம், இல்லை குருவோ சந்திரனோ பார்த்துக்கலாம். இப்போ குருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்வை 5, 7, 9 இது அடிப்படையில் சந்திரனை பார்க்கலாம். சந்திரனுக்கு ஒரே பார்வை தான் 7ஆம் பார்வை. கருத்தில் கொள்ளணும் கன்னி லக்னக்காரங்கள். இவங்க 2 பேரும் ஏதாவது ஒரு இணைவில் இருக்கிறாங்களா பாருங்கள், இல்லை நட்சத்திரம் சாரம் வாங்கியிருக்காங்களா பாருங்கள், இல்லை வீடு பரிமாற்றம் பண்ணியிருக்காங்களா பாருங்கள். இதன் அடிப்படையில் அவங்களுடைய அமைப்பு மாறும். இப்போ கடக லக்கணம் தான் சந்திரனோட வீடு. குருவுக்கு 2 வீடு இருக்குது, தனுசு மீனம். அதன் அடிப்படையில் இப்போ பரிவர்த்தனை. இப்போ குரு வந்து சந்திரன் வீட்டுக்கு போயிட்டாரு, சந்திரன் வந்து தனுசு இல்லைனா மீன வீட்டில் இருக்கிறா பாருங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு யோகங்களே நடக்கும் குரு பகவானால். இல்லைன்னா திரிகோணத்தில் இருக்கணும். அப்படியே இல்லைன்னா உங்களுக்கு அவர் சுபராக வரணும், நல்ல கிரகமாக வரணும். அது அடிப்படையிலே அமையும். ஆனால் கன்னி லக்னக்காரங்களுக்கு குரு பகவான் பாபர் அதாவது கொடும்பாவியாக வந்துட்டார்னா மிகவும் துன்பத்தை தருவார். குரு திசை நடக்கக்குள்ளலாம் மிகவும் பிரச்சனை, புத்தி நடக்கக்குள்ள பிரச்சனை வரும், குரு தசை நடக்கக்குள்ள பிரச்சனை வரும். கருத்தில் கொள்ளுங்க. முழுக்க முழுக்க கன்னி லக்னக்காரங்கள் வாழ்வில் உயர்வடையணும்னா குரு பகவானை நீங்கள் வணங்கி ஆகணும். கருத்தில் கொள்ளுங்க. 6வது லக்கணம் அதாவது 7வது லக்கணம். ஏன்னா ரிஷபம் சேர்த்து சொல்லிட்டேன். கருத்தில் கொள்ளுங்க. 7வது லக்கணம் வந்து துலாம் லக்கணம். இவங்களுக்கு வெற்றி தரக்கூடியவரும் தோல்வி கடத்தக்கூடியவரும் சூரிய பகவான் தான். கருத்தில் கொள்ளுங்க. சூரிய பகவான் 1, 5, 9 திரிகோண சாணத்தில் இருந்தால் நல்ல ராஜயோக பலன் உண்டு. இவங்களுக்கு பெரிய பெரிய பதவியெல்லாம் கிடைக்கலாம், மதிப்பு மரியாதை உயரும். அதே போல் அரசாங்க வேலை கிடைக்கும், அரசாங்க உதவி கிடைக்கும், அதாவது அரசாங்கத்தில் உதவிகள் கிடைக்கும். அதே போல் அரசியலில் ஜெயிக்கலாம், அரசியலில் உயர்ந்த பதவிக்கு போகலாம். இவங்களுக்கு உயர்வை தரக்கூடிய சூரிய பகவான் தான். கருத்தில் கொள்ளணும். சூரிய பகவான் மாறாக மற்ற ஸ்தானங்களில் நின்றால் அவரது தசா புத்திகள் மிகவும் கொடுமையான தீய பலன்களை செய்யும். துலாம் லக்னக்காரங்களுக்கு சூரிய பகவான் கொடும்பாவி, அவருடைய தசை புத்தி நடக்கக்குள்ள மிகவும் துன்பத்துக்கு ஆளாக நேரிடும். நீங்கள் கருத்தில் கொள்ளுங்க. அதுக்கு என்ன நம்ம பண்ணலாம், அதில் ஒரு விசேஷம் இருக்குது. ஏன்னா சூரியனை பொறுத்த மட்டும் காலையில் உதிக்கிறவர் அவர் தான். நீங்கள் காலை எழுந்தோடனே போயிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணாவே போதும். உங்களுடைய வாழ்க்கை அதாவது அவர் துன்பங்கள் கொடுக்கக்கூடியவராக இருந்தாலும் நீங்கள் டெய்லியும் சூரியனை வணங்க உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமையும். கருத்தில் கொண்டு இந்த துலா லக்னக்காரங்கள் பயனடிகள். உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்க கருத்தில் கொள்ளுங்கள். 8வது லக்கணம் விருச்சிக லக்கணம். இவங்களுக்கு நல்லது செய்கிறவரும் கெட்டது செய்கிறோம் சந்திர பகவான் தான். கருத்தில் கொள்ளணும். சந்திர பகவான் 1, 5, 9 திரிகோணத்தில் நின்றால் நல்ல பலன்களை தருவார். மிகுந்த பொருள் சேரும், அழகிய மனைவி அமையாங்க, நீண்ட ஆயுள் உண்டு, சிறந்த அறிவான பிள்ளைகள் பிறப்பாங்க. கருத்தில் கொள்ளணும். அதுக்கு மாறாக சந்திர பகவான் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு 1, 4, 7, 10 கேந்திரத்தில் நின்றானா மிகவும் தீய பலன்களை தருவார். அது கருத்தில் கொள்ளுங்க. திரிகோணம் என்பது உடல்
உயிர், ஆத்மா கருத்தில் கொள்ளணும். கேந்திரம் என்பது தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, உறவினர்கள். இதுதான் வித்தியாசம். நல்லா தெரிஞ்சுங்க. இந்த விருச்சிக லக்கணத்தை பொறுத்த மட்டும் சந்திரன் இந்த லக்கணக்காரங்களுக்கு எங்கே இருக்கிறான்னு சொல்லி பாருங்க. 1, 5, 9 இருந்தால் மிகவும் சிறப்பு. அதுக்கு மாறாக 1, 4, 7, 10 இப்போ 1 வந்து 2 இடத்துலையுமே வரும். அதனால் நீங்கள் 1 விட்டுருங்க. 1ல் இருந்தால் சிறப்பு. கேந்திரன்றதுனால அந்த 1 சேர்த்து தான் சொல்லி ஆகணும். 1ஆம் தவிரத்தை தவிர 4, 7, 10ல் சந்திரன் இருந்தார்னா மிகவும் கொடுமையான பலன்களே இந்த விருச்சிக லக்னக்காரத்துக்கு நடக்கும். வேலை கிடைக்காது, திருமணம் ஆகாது, திருமணமானாலும் குழந்தை பாக்கியம் இருக்காது, குழந்தை பாக்கியம் இல்லைனாலும் மனதில் கஷ்டங்கள் ஏற்படும், மனைவி கணவனுடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதை நீங்கள் கருத்தில் கொள்ளணும். இந்த விருச்சிக லக்னக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா இந்த அமாவாசைக்கு அடுத்து 3ஆம் நாள் அமாவாசை, அடுத்து 2ஆம் நாள், 3ஆம் நாள் 3ஆம் முறை சந்திரனை ஒரு மாதமும் வணங்கினீங்கன்னா மிகவும் சிறப்பான பலன்கள் இந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு அதாவது தேடி வரும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் டெய்லியும் சந்திரனை வணங்கி வந்தீங்கன்னா அதாவது சந்திரன் உதயமாகும் டைமில் போயிட்டு இல்லை உங்களுக்கு முடியல நைட்டு 10 மணியாக இருந்தாலும் சரி 11 மணி இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாச்சும் சந்திரனை உங்கள் இரு கை கூப்பிட்டு வணங்கினீங்கன்னா சந்திரன் அந்த இரு கையின் வழியாக உங்களுடைய உள்ளத்திலையும் உடலிலையும் குடியேறுவார். உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பான வாழ்க்கையாக மாற்றப்படும். கருத்தில் கொள்ளுங்க. இன்றிலிருந்தே நீங்கள் விருச்சிக லக்னக்காரங்கள் சரி, துலா லக்னக்காரங்களும் சரி, இருவரும் இந்த முயற்சியை எடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை 100% மாற்றி அமைக்கப்படும். சிறப்பாக இருந்தீங்களா மிகவும் சிறப்பாவீங்க. கஷ்டத்தில் இருந்தீங்கன்னா சிறப்பாக மாற்றும். ஏன்னா இவங்க 2 கிரகங்களையும் நம்ம வீட்டிலிருந்தே வணங்கலாம். என்னை பொறுத்த மட்டும் இந்த துலா லக்னக்காரங்களும் விருச்சிக லக்னக்காரங்களும் அதிர்ஷ்டசாலின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க கோயிலுக்கு போகலனாலும் சூரியன் இப்போ வந்து துலா லக்னக்காரங்க சூரியனையும் விருச்சிக சந்திரனையும் வீட்டிலிருந்தே வணங்க அவங்களுக்கு பரிபூர்வமாக இந்த பஞ்சபூதங்களின் உதவி அவங்களுக்கு அமைந்து அவங்களுடைய வாழ்க்கை தரம் மாற்றப்படும். கருத்தில் கொள்ளணும். அதே போல் பசங்க படிக்கலனாலும் இந்த 2 விஷயத்தில் செய்ய சொல்லுங்கள். சூரியனா சூரியனை வணங்க சொல்லுங்கள். விருச்சிக லக்னம் வந்தால் சந்திரனை வணங்க சொல்லுங்கள். தன்னால் அவங்களுக்கு கல்வி அறிவு கூடி வரும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ 9 லக்கணம் தனுசு லக்கணம். அவங்களுக்கு தனுசு லக்னக்காரனுக்கு புதன் பகவான் தான் நல்லது செய்கிறவரோ கெடுதல் செய்கிறவரோ. புதன் பகவான் கடுமையான பகைவராக தான் தனுசு லக்னக்காரங்க வருவார். ஆனால் அவர் 1, 5 என்னும் திரிகோணத்தில் இருந்தால்னா நல்ல அற்புத பலனையும் அழகான வாழ்க்கையும் தேடி தருவார். அரசாங்க உதவியும் கிடைக்கும். அரசாங்கத்தில் உயர் பதவிகள் கிடைக்கும். அரசியலில் ஜெயிக்கலாம். இதன் அடிப்படையில் அமையும். உங்களுடைய அதாவது தனுசு லக்னக்காரங்க புதன் பகவான் எந்த இடத்துல இருக்கிறான்னு சொல்லி ஆராய்ச்சி அதுக்கு ஏற்றா போல் உங்களுடைய பயனை அதாவது பயன்பெறுங்க. 1, 5, 9 என்னும் திரிகோணத்தில் இருந்தால் மிகவும் சிறப்பு. அது இல்லாமல் வேறு கட்டத்தில் இருந்தார்னா அவரால் கஷ்டங்கள் வரும். இந்த 1, 5, 9 இருந்தால் நல்ல பதவி கிடைக்கும். அதே போல் பிள்ளைகளாக இருந்தால் நல்ல கல்லூரி கிடைக்கும். அவங்க இந்த டாக்டர் விஞ்ஞானி இது போலலாம் அதிகமான புகழ் கொண்டு உயர்ந்த நிலைக்கு போக முடியும். அதே போல் வெளிநாட்டில் போய் ஆராய்ச்சி கல்வியை படிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. தனுசு லக்னத்தை பொறுத்த மட்டும் 1, 5, 9ல் புதன் பகவான் அமைஞ்சார்னா கருத்தில் கொள்ளணும். அதுக்கு மாறாக இருந்தால் பாதிப்பு. அதை கருத்தில் கொள்ளுங்க. அதன் அடிப்படையில் உங்களுக்கு பிடித்த தெய்வங்கள் குல தெய்வங்களை வணங்கினீங்கன்னா அதன் பாதிப்பு குறையலாம். நீங்கள் அதை கருத்தில் கொண்டு அது ஏற்றாப்போல் இந்நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது புதன் பகவானை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு நாளும் அதன் அடிப்படையில் அமையும். அதுக்கு ஏற்றாப்போல் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 10வது லக்கணம் மகர லக்கணம். இவங்களுக்கு மிகவும் கொடும்பாவி செவ்வாய் தான். கருத்தில் கொள்ளணும். செவ்வாய் மிகவும் கொடும்பாவி. ஆனால் அவர் 1, 5, 9 என்னும் திரிகோண ஸ்தானத்தில் நின்றால் நல்ல பலன்களை தருவார். அதுக்கு மாறாக வேறு கட்டத்தில் இருந்தால் அதுக்கு ஏற்றாப்போல் சுமாரான பலன்கள் வரலாம். ஏன்னா அதுக்கும் கீழே வரலாம். இப்போ 4ல் செவ்வாய் இருக்கிறாரு வச்சுங்க. இப்போ ஒரு லக்கணத்துக்கும் 4வது இடம் தாய் வீடாக தான் வந்து அமையும். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ காலபுருஷ தத்துவப்படி மேச முதல் ராசி லக்கணம் வரக்குள்ள கடகம் சந்திரன் வீடு தான் அம்மா சந்திரனா தாய் ஸ்தானம். அவங்க 4வது இடமா தான் வருது. அதனால லக்கணத்தில் 4வது வீடு
செவ்வாய் இருந்தால் தாயினுடைய அன்பு, பாசம், அரவணைப்பு எல்லாம் கிடைக்கும். தாயினால் அவர் உயர்ந்த நிலைக்கு அடைவார். அதுபோல் இடத்தின் இடம் மாறும். கருத்தில் கொள்ளணும். இப்போ 9ல் இப்போ மகர லக்னக்காரனுக்கு போய் 9ல் செவ்வாய் இருந்தால் அவர் தந்தையால் பராமரிக்கப்படுவார். அதுபோல் இடத்துக்கு இடத்துக்கு மாறும். மீதி இடத்தில் இருந்தால் அவங்களுக்கு கெடுதல் பலனே கிடைக்கும். அதை கருத்தில் கொள்ளுங்க. செவ்வாய் பகவான் எந்த இடத்துல இருக்கிறான்னு பார்த்து, செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் தான். அவரை போய் நீங்கள் வணங்குனீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். செவ்வாய் தோஷம் நீங்கணுனாலும் முருகப்பெருமாள் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் சிறக்கிறதுனாலும் முருகப்பெருமான் தான். அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று மனதார நீங்கள் முருகப்பெருமானை வணங்கினா அவர் தன்னால் தேடி வந்து உங்களுடைய குறைகளை நீக்கி வைப்பார். கருத்தில் கொள்ளுங்க. முடிந்தால் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் முருகன் கோயில் அமர்ந்து தியானம் பண்ணலாம். இல்லை உறக்கம் வந்துச்சுனாலும் உறங்கலாம், தவறில்லை. உங்களுடைய தோஷங்கள் நீங்கி சிறப்பான வாழ்க்கையை பெறலாம். இந்த மகர லக்னக்காரர்கள் கருத்தில் கொள்ளுங்க. 11ஆம் லக்னம் கும்ப லக்னம். இவங்களுக்கு கொடும்பாகவும் நல்லது செய்கிறோம் கெட்டது செய்கிறோம் சுக்கிர பகவான் தான் இவங்களுக்கு மெயின் காரணம். சுக்கிர பகவான் 1, 5, 9 என்னும் திரிகோணத்தில் நின்றால் நன்மைகள் அதிகமாக செய்வார். அதாவது பொருள் செய்கிறோம், வீடு வாங்கணும், வசதி, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள் பார்க்கறதுக்கு இவங்க முகமே ஒரு ஜொலிப்பாக இருக்கும். இவங்க பார்த்து கேட்பாங்க, என்ன இவர் முகம் இவ்வளோ பிரகாசமாக. அந்த அளவுக்கு கும்ப லக்கணக்காரங்கள் சுக்கிர பகவான் 1, 5, 9 இருந்தால் நல்ல பலனை தருவார். அதுக்கு மாறாக வேறு கட்டத்தில் இருந்தார்னா அவங்களுக்கு திருமணம் ஆயிருந்தாலும் மனைவிக்கும் இவருக்கும் கருத்து வேறு ஏற்படும். ஏன் விவாகரத்து கூட ஆகலாம். பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அதன் அடிப்படையில் ஒரே வீட்டில் இருவரும் பிரிந்திருப்பாங்க. ஆனால் பசங்க பெருசான பிறகு தான் தெரியும் தாய் தண்ணி பிரிஞ்சிருக்காங்கன்னு. சிறு பிள்ளைகளாக இருந்தால் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க ஒற்றுமையாக இருக்கிறாப்போ தான் அவங்களுக்கு தெரியும். அவர் வீட்டுக்கு தேவையான பொருள்களாம் வாங்கி எல்லா உதவிகளும் செய்வார். ஆனால் 2 பேருக்குள்ள மன ஒற்றுமை இருக்காது. பசங்க பெருசான பிறகு இவர் வீட்டை கண்டிக்கவே மாட்டார். அதுக்கப்புறம் பசங்க தான் அந்த அவங்க அம்மாவை பார்க்கணும். கருத்தில் கொள்ளுங்க. இந்த கும்ப லக்கணக்காரங்களுக்கு இதுதான். ஆனால் சுக்கிர பகவான் 1, 5, 9 இருந்தானா மிகவும் சிறப்பான வாழ்க்கை அமையும். அதே போல் சுக்கிர திசை 20 வருடங்கள். அந்த 20 வருடங்கள் அவங்க ரொம்ப சிறந்த வாழ்க்கையை வாழ்வாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, எடுத்துக்காட்டுக்கு ஒரு 60 வயசில் இந்த கும்ப லக்கணக்காரங்களுக்கு சுக்கிர திசை வருதுன்னு வச்சுங்க. அது 20 வருடம். அவங்க ஆயுள் 60 வயதிலே 62 வயதிலே முடியக்கூடிய ஆயுளாக இருந்தாலும் அந்த சுக்கிர பகவானின் சுக்கிர திசை வரக்குள்ள அந்த 60 வருடம் என்ற ஆயுள் 80 வருடத்துக்கு மாறிடும். இது இறைவனுடைய அருள். கருத்தில் கொள்ளுங்க. இது எந்த அடிப்படையில் உண்மைன்னு அந்த சுக்கிர திசையை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். வயதானவங்களுக்கு நான் சொல்கிறது உண்மையா பொய்யான்னு. அதே போல் இந்த சுக்கிர புத்தின்றது 3 வருடங்கள். அந்த புத்தி வந்தாலும் இப்போ ஒருத்தருக்கு 78 வயது ஆகுதுன்னா அந்த சுக்கிர புத்தி வரக்குள்ள இந்த கும்ப லக்கணக்காரங்கள் அந்த 3 வருடம் மிகவும் உற்சாகமாகவும், அதாவது எப்படின்னா ஒரு 40 வயதுக்குடைய ஆக்டிவ் உடம்பு கண்டிஷன் அவ்வளோ சுறுசுறுப்பாகவும் அவங்க உடம்பு மாறிடும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் முக அளவும் நல்ல பொலிவாக இருக்கும். பேச்சில் அனல் பறக்கும். உடல் பாவனை பொறுத்து அவர்களுடைய உடல் அமைப்பு சுறுசுறுப்பாக பாரு. கருத்தில் கொள்ளணும். இந்த கும்ப லக்கணக்காரங்களை பொறுத்த மட்டும் மெயினாக சுக்கிர பகவான் தான். அவர் எந்த கட்டத்தில் இருக்கிறாரு பார்த்துங்க. 1, 5, 9 இருக்கிறான்னு மிகவும் சிறப்பு. இதன் அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதன் அடிப்படையில் என்ன பண்ணணுமோ அதை பரிகாரத்தை பண்ணிக்கங்க. இது கும்ப லக்கணக்காரங்களுக்கு கவனித்துக் கொள்ளணும். 12ஆம் லக்கணம் மீன லக்கணம். அவங்களுக்கு கொடும்பவியாகவும் நல்லது செய்கிறவங்களும் வர்றது யாருன்னா புதனும் சுக்கிரனும். வேறு எந்த லக்கணத்துக்குமே இருக்கிறவங்க வரல. இந்த மீன லக்கணத்தில் இதான் வித்தியாசம். இதில் என்ன விஷயம்னா இப்போ ராசியின் அடிப்படையில் 12 கட்டங்கள் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீன லக்கணத்துக்கு என்ன விசேஷம்னா அந்த இடத்துல சுக்கிர பகவான் உச்சம், குரு பகவான் ஆட்சி, அதே போல் புதன் பகவான் அஷ்டமனம். கருத்தில் கொள்ளணும். அதனால் இந்த மீன லக்கணக்காரங்களுக்கு புதனும் சுக்கிரனும் 2 பேரும் நல்லதும் பண்ணுவாங்க கெட்டதும் பண்ணுவாங்க.
என் அதாவது எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அதன் அடிப்படையில தான் இவங்க அத பண்ணுவாங்க. எந்த லக்னமா இருந்தாலும், எந்த அதிபதியா இருந்தாலும் 1, 5, 9ன்னு திரிகோணத்தில் நிக்கக்குள்ள, அவங்க உங்களுக்கு கொடும் பாவியாக இருந்தாலும், அதாவது தீய செயல்களை செய்யக்கூடியவர்களா இருந்தாலும், அவங்க 1, 5, 9ல ஒரு கிரகம் நின்னுச்சுன்னா, அந்த கிரகத்தின் தசா, புத்தி வரும்போது அவங்களை கண்டிப்பாக உயர்ந்த நிலைக்கு உயர்த்திச் செல்லும். திருமணம் ஆவாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். பிள்ளை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கல்வியில் அதாவது சரிவர படிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப மீன லக்னத்தையே எடுத்துங்க. அவங்க சரிவர படிச்சிருக்கல வச்சுங்க. புதன் அவங்களுக்கு அதாவது புதன் வந்து 1, 5, 9 இருக்கிறாரு வச்சுங்க. சிறந்த கல்வியை குடுத்து, நல்ல பதவிகள குடுத்து, வெளிநாடுலாம் அவங்கள வழி அனுப்பி வைப்பார். அதன் அடிப்படையில் பார்க்கணும். இந்த மீன லக்னத்தை பொறுத்த மட்டும் புதனும், சுக்கிரனும் தான் இவங்க நல்லது, கெட்டது செய்றவங்க. இவங்க 2 பேரும் 1, 5, 9ல யாராவது ஒருத்தர் இருந்தா கூட போதும். இவங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பான வாழ்க்கையாக இறைவன் அருள்வாரு. கருத்தில் கொண்டு நீங்கள் பயனடைங்க. இப்ப நான் 12 லக்னத்துக்கும் நான் சொல்லிருக்கேன். 12 லக்னத்திலும் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் எந்தெந்த இடத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குதுன்னு பாருங்க. அதுக்கு ஏத்தாப்போல நீங்கள் பயன்பெறலாம். கருத்தில் கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதுன்னு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. மீண்டும் அதாவது எனக்கு தெரிந்த கருத்துக்களை தினமும் தெரிவிக்க உள்ளேன். அதே போல கருத்தில் கொள்ளுங்க. அதே போல தினம் ஒரு தகவல்னு டெய்லியும் ஒரு நிமிடம் ஓடக்கூடிய வீடியோ போடுறேன். அதை பாருங்க. கண்டிப்பா அதுல 1 நிமிடமா இருந்தாலும் உங்களுக்கு தேவையான பலன்கள் கிடைக்கலாம். அதை நீங்கள் பார்த்து உங்கள் வாழ்க்கையை மிகவும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக மாத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.